வாங்க சாமி, குழந்தைக்கு எந்த எழுத்துல பேர் வச்சா நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு பேச்சியோட அக்கா கேக்குறாங்க. அக்கா, இப்ப எதுக்கு அத பத்தி கேட்கணும்? நம்ம பேரு மனசுக்குள்ள நினைச்சிருக்கோம். அந்த பேர் இல்லாட்டி மனசுக்கு கஷ்டமா இருக்கும்ல. சாமி பேசட்டும் பேச்சு, அப்பதானே சரியா இருக்கான்னு நமக்கு தெரியும். பையன் மீன ராசிமா, பையனுக்கு சால பேரு வைக்கலாமா? சரவணன், சாரதி இப்படி வைக்கலாமா? அவன் அன்பானவன். பையனுக்கு சரவணன்னு பேர் வைக்கதான் நாங்க முடிவு பண்ணிருந்தோம். பொண்ணுக்கு சாமி, பொண்ணு சிம்ம ராசிமா, எல்லாரையும் அவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துருவாமா. அவ வச்சதுதான் சட்டம். இப்ப வளர வளர நான் சொன்னது உங்களுக்கே புரியும். சிம்மம்னா தலைமைமா, அதான் அந்த பொண்ணு. இவளுக்கு மீனாட்சின்னு வைக்கிறது நல்லா இருக்குமா? அப்புறம் பாவரிசையில கூட பேர் வைக்கலாம். சாமி, முத்தழகு பெண் குழந்தைக்கு மீனாட்சின்னு தான் யோசிச்சு வச்சிருந்தா. இந்த பேரு தான் ஜாதகத்துல வருதுன்னா நாங்க மீனாட்சின்னே பேரு வச்சிடுறோம். என்ன பேச்சு? அஞ்சலி அந்த சாமியார பாக்குறாங்க. நான் ஒரு பேரு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. என்ன பேருன்னு கேக்குறாரு. பூமிகா அஞ்சலி. சாமி, பேரு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமி. இதெல்லாம் பேராமா? இந்த பேரு எப்படி இருக்குன்னு சொல்லு சாமி. என் பொண்ணு நான் கலெக்டருக்கு படிக்க வைக்க போறேன். என் அத்தை மாதிரி ஊருக்கு நல்லது செய்யணும் சாமி. அம்மா, அவன் நல்லாதான் இருப்பா. பேச்சியம்மா குடும்ப வாரிசு இல்ல. அம்மா, இந்த பேருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. என்னை கேட்டா இது பேரே கிடையாது. வழக்கமா அஞ்சலிங்கிற பேரே நல்ல பேரு இல்லம்மா. அங்க போனாலும் பிரச்சனை. அடங்கா பிடாரிமா. அஞ்சலிங்கிற பேரு ஆகவே ஆகாதுமா. பேச்சியோட அக்கா கேக்குறாங்க, இவ பேரு அஞ்சலின்னு ஐயருக்கு தெரியுமா? இதுல வேற பூமி காமின்லாம் வைக்காதம்மா. ஆகவே ஆகாது குழந்தைக்கு. ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடெல்லாம் நடக்குது. பேச்சி சொல்றாங்க, ஐயர் வந்துட்டாரு, பிள்ளைய தொட்டில்ல போட்டுட்டு பேர் எழுதலாம்னு சொல்றாங்க. பாண்டியம்மாள் இளநீர்னு நினைச்சு கோமியத்தை குடிக்கிறாங்க. எல்லாரும் தடுத்து பாக்குறாங்க, கேட்காம அதை கண்டினியூ பண்றாங்க. வாந்தி எடுக்கிறாங்க. பாண்டியம்மா வீரமுத்து சொல்றாங்க, எல்லாருக்கும் கிண்டலா இருக்குல்ல என் தங்கச்சிய பார்த்து. சூச வீட்டுக்கு தெளிக்கணும்னு சொன்னேன், கோமியம்னு சொல்ல வேண்டியதானே? ஐயர் சொல்றாரு, மாவேளைய போட்டு அந்த கோமியத்தை ஃபுல்லா தொழிங்கன்னு சொல்றாரு சூசா கிட்ட. பாண்டியம்மால வருத்தப்படாதீங்க, இது நல்லதுக்கு அறிகுறின்னு சொல்றாரு. கோமியத்தை தெளிச்சாலே புண்ணியம், நீங்க குடிச்சிட்டீங்க, நீங்க செஞ்ச பாவம் எல்லாம் கழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாரு. சாமி, குழந்தைய தொட்டில்ல போடுறதுக்கு முன்னாடி பேரை தேர்ந்தெடுக்கணும். பையனுக்கு சரவணன்னு எல்லாரும் பேரு வச்சுட்டோம். பொண்ணுக்கு தான் பேரு வைக்கிறதுல நிறைய சங்கடம் இருக்கு. ஆளுக்கு ஒரு எண்ணம், அத கடவுள் தான் தீர்மானிக்கணும். அமுதா அதை எடு. அந்த சீட்டை அமுதன் எடுத்துட்டு வராரு. நீ இதுல இருக்கிறதுல ஒரு பேரை நீங்க தேர்ந்தெடுங்க. நம்ம குலசாமி என்ன பேர் சொல்றாங்களோ அந்த பேரையே வச்சிடலாம் குழந்தைக்கு. முத்து சொல்றாங்க, அஞ்சலியும் நானும் வச்ச பேரை எடுங்க ஐயரே. ஐயர் கடவுளை வேண்டிக்கிட்டு சீட்டை எடுக்கிறாரு. பத்மாவதி சொல்றாங்க, பேச்சியம்மாள் கிட்ட அந்த சீட்டை கொடுக்காதீங்க, முத்தழகு வச்ச பேரையே சொல்லிடுவாங்க. பூமி சொல்றாரு, எங்க அம்மா பெரிய மனசு பண்ணி உங்க வீட்டு குழந்தைக்கு பேரு வைக்கிறாங்க, மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமா பேசுங்க, பேர நீங்களே படிங்க மேடம், எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. முத்து சொல்றாரு, அவங்க அம்மாவை யாரும் சொல்லக்கூடாது, அவ்வளவு அம்மா பாசம். சிக்கிட்ட ஐயர் கொடுக்கறப்ப சீட்டு பறந்து போய் விளக்குல விழுந்து எரிஞ்சிருச்சு. ஐயர் சொல்றாரு, எது நடக்க கூடாதுன்னு இருக்கோ அது நடக்காது, இத நீங்க அவசகுணமா எடுத்துக்க வேணாம். இந்த பேரு வரக்கூடாதுன்னு இருக்கு, அதனாலதான் எரிஞ்சு போச்சு. இந்த பேரு வரணும்னு இருக்கோ அந்த பேரு தான் கடவுள் கொடுத்தது. இன்னொரு சீட்டையும் எடுங்கம்மா. வருவாளா முத்தழகு? நாளை பார்க்கலாம். இன்று.